Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, சரி ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ யாருக்காகன்னு சொல்லிறேன். டிக்டாக்ல வந்து எப்படியாவது சீக்கிரம் ரீச் ஆகணும் அப்படினு வெறி கொண்டு இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட இன்ஸ்டாகிராமில், ப்ரோ எப்படி ப்ரோ நீங்கள் மாதிரி டிக்டாக்ல இவ்வளோ சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகிட்டீங்க, எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் யோசித்தேன், சொல்லிக் கொடுக்கலாமா வேணாமா. ஒரு பக்கம் வந்து வேணாம் அப்படின்னு தோணுச்சு, இன்னொரு பக்கம் சொல்லி கொடு சரண் அப்படின்னு, ஐயோ வாய் வேறு கொள்ளுது, சொல்லி கொடு சரண் அப்படின்னு தோணுச்சு. ஸோ டிக்டாக்ல எனக்கு வந்து 17,400 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவும் சீக்கிரமே நான் அச்சீவ் பண்ணுது. ஸோ அதுக்காக நான் என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன், நான் எப்படி வந்து ரீச் ஆனேன், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ திட்டாதீங்க, பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் வந்து டே இது எனக்கே தெரியும்டா அப்படின்னு திட்டாதீங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். மறந்துடுச்சு, ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே மறக்குது, வேறு லெவல் டியூட். நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். டிக்டாக் ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஒரு குவாலிட்டியான மொபைல் வேணும். டிக்டாக்ல நல்லா ஃபேமஸாக இருக்கிற பர்சன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பில் இருப்பாங்கல்ல. நீங்கள் போனோடனே அவங்களுக்கு லைக் பண்ணணும்னு தோணும், செம்ம அழகாக இருக்காடா அப்படின்ட்டு வந்து நம்ம நினைப்போம்ல. ஸோ அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி ஒரு 99% வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வச்சுருப்பாங்க. அதனால தான் அவங்களோடது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. பட் நம்மள நிறைய பேர், நான் கூட ஐஃபோனில் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டி மொபைல் வச்சுக்கிறது பெஸ்ட். ஐஃபோன் தான் வாங்கணுன்ட்டு இல்லை, நல்ல மொபைல்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கிற மொபைல்ஸ் OnePlus, விவோ நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக கேமரா இருக்கிற மொபைலை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ குவாலிட்டி டிக்டாக்ல ரொம்பவே முக்கியமான ஒன்று. நம்ம மொக்க கிளாரிட்டியில் போட்டோம்னா கண்டிப்பாக ரீச்சே ஆகாது. டிஎஸ்எல்ஆரில் போட்டால் ரீச் ஆகும், அப்படி இல்லைனா நல்ல குவாலிட்டி கேமரா போட்டால் தான் ரீச் ஆகும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். உங்கள்கிட்ட நல்ல குவாலிட்டியான ஒரு கேமரா மொபைல் இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, அதுவும் மறந்துட்டேன், பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் மறக்கக்கூடாது. என்னோடய பாயிண்ட் தான் நானே மறந்துட்டுருக்கேன். ஓகே. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக்ஸ். ஸோ இது நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறையா வரும்ல, மோஸ்ட்லி வந்து நல்லா லைக் இருக்கிறது வரும். ஆனால் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க, அவங்களோட வீடியோஸும் வரும். பட் அவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளை நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் வேறு. பட் நீங்கள் ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹேஷ்டேக்ஸ் அது எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. இப்போ ட்ரெண்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்க என்ன ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அதை எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி போடுங்க. ஸோ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு லைக் வருதுன்னா ஒரு 2 லைக் வரும். ஸோ ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்கள். ஹேஷ்டேக் முக்கியமான ஒன்று. டிக்டாக்ல ரீச் ஆகிறதுக்கு, இனிஷியல் ஸ்டேஜில் ரீச் ஆகிறதுக்கு ஹேஷ்டேக் ரொம்ப முக்கியமான ஒன்று. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ அதாவது நீங்கள் ரெகுலராக போடணும். இப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்ம எப்படியாவது டிக்டாக்ல கொஞ்சமாவது ரீச் ஆகணும், அதனால தான் நீங்கள் வீடியோவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எப்படியாவது ரீச் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தாட் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. ஏதாவது ஒரு சாங் பார்ப்பீங்க, சரி வாரத்தில் இது போடுவோம், சரி அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆக முடியாது. ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இப்போ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் நல்லா ரீச் ஆகணும்னா டெய்லியுமே ஒரு வீடியோவாவது நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் நல்ல நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ வந்து அதுக்கு அவுட்புட், அதாவது ஒர்க் போட்டு அப்புறம் நீங்கள் போஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ரீச் சீக்கிரமாக இருக்கும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அதாவது டிக்டாக் முன்னாடி மியூசிக்லின்னு ஒரு ஆப் இருந்துச்சுல. ஸோ அந்த டைமே பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அப்போயே மியூசிக்லாம் பண்ணிகிட்ருப்போம். செம்மதாவடியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, ஒரு 1200 to 1500. நான் ரெகுலராக போட மாட்டேன், பட் அப்பவும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, லைக்கெல்லாம் பண்ணுவாங்க எனக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த அக்கௌண்ட்டே இப்போ ரீசெண்டாக டிக்டாக் பண்ணலான்னு ஐடியா வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணேன். என்ன போட்டாலுமே ரீச்சே ஆகலை. அதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம ரொம்ப கேப் விட்டதுக்கப்புறம் போட்டால் வந்து அது அவ்வளோவா ப்ரொமோட் பண்ணாது. ஸோ ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் பழைய ஐடியாலாம் வச்சுருந்தீங்க, ரொம்ப முன்னாடி யூஸ் பண்ணுற ஐடியா இருந்து ரெகுலராக வீடியோ போடல, அதில் ரொம்ப நாள் கேப் விட்டுருச்சுன்னா புது ஐடி யூஸ் பண்ணுறது பெஸ்ட். நான் புதிய ஐடி ஓப்பன் பண்ணேன், டக்குன்னு ரீச் ஆகியாச்சு. சரி, அடுத்தது ஃபைனல் டிப். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நான் ட்ராவல் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் வ்ளாக்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக மணாலி வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். சுத்தமாக வியூஸ் போவே இல்லை, அது ஏன்னு தெரில. பார்த்தவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் புதுசாக யாரும் பார்க்க மாட்டேறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் அது போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது நம்ம சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணிடுங்கப்பா. சரி ஃப்ரெண்ட்ஸ், கடைசி டிப். இது ரொம்ப முக்கியமான டிப். அகைன் மறந்துட்டேன்னா
ஓகே, சீக்கிரமே வந்து ரீச் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அது என்ன டிப்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் வீடியோஸ் எது இருக்கோ அதை தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து டிக்டாக் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரீங்க, ஒரு நல்ல ஃபேமஸான பர்சன் வந்து அந்த ஒரு சாங்குக்கு வந்து மியூசிக்லி பண்ணியிருக்காங்க சரிங்களா. நீங்கள் வந்து அகெயின் ஸ்க்ரோல் பண்ணும்போது அதே சாங் வந்து உங்களுக்கு ஒரு 4-5 தடவை வருது, அப்போனா அது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ ரீசெண்டில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சாங்கை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டை விட உங்களுக்கு கண்டிப்பாக லைக் வரும். நமக்கு ஒரு சில சாங்ஸ் பிடிக்கும், அது மெலோடி சாங்காக இருக்கலாம், பழைய பாட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் பிடிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கே திருப்பி நமக்கு பிடிச்ச பாட்டை வந்து நம்ம நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணி பண்ணலாம், ஸோ நமக்கு அதில் ஆக்டிங் நல்லா வரும் அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அதனால் ஒன்றுமே வராது, காண்டாகி கடைசியில் டிக்டாக்கே வேணான்ட்டு போயிடுவீங்க, இல்லைன்னா டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன வீடியோஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் அதுக்கு வந்து டிக்டாக் எடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ நான் ரீச் ஆனதுக்கும் அது ஒன்று தான் ரீசன். நான் மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் நிறைய டிக்டாக்ஸ் ரீச் ஆனதுக்கு அதுதான் பெரிய சீக்ரெட். இது யாருமே மோஸ்ட்லி வெளியே சொல்ல மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிறத எடுத்து பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ண முடியும், பெஸ்ட்டாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. இப்போ ரீசெண்டாக போட்டதில் ஒரு வீடியோ 2 லட்சத்துக்கு மேலே யூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. அது ட்ரெண்டிங் சாங்னு எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு எடுத்தேன். அது பார்த்து உண்மையாக சொல்லணும், எனக்கே சிரிப்பு தான் வந்துச்சு. இப்போ அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். மியூசிக் போட மாட்டேன், பிகாஸ் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். மியூசிக் எல்லாமே பாருங்கள். நினச்சி பார்த்தாலே சிரிப்பாக இருக்குது. அதுவும் அந்த ஸ்லோ மோஷனில் என்னோடய முடி பறக்கம் பாருங்கள், செம்ம காமெடியாக இருக்கும். பட் அதுக்கு லைக் வந்து பார்த்தீங்கன்னா 18,000-19,000க்கு மேலே லைக்ஸ் போயிடுச்சு, வியூஸும் நல்லா போயிடுச்சு. என்ன ரீசன், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன் அண்ட் அது இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து நானே ஓனாக திங்க் பண்ணதெல்லாம் கிடையாது. ஒரு சாங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்ச நாள் ட்ரெண்ட் ஆச்சு, யார் இந்த பொண்ணு அந்த சாங் இருக்குல்ல. ஸோ அந்த சாங் இருக்குல்ல, அதுக்கு வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் சும்மா டிக்டாக் பார்த்துருக்கும் போது ஒரு ஹிந்தியில் ஒருத்தர் வந்து வித்தியாசமாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தாப்புல, பார்க்கவே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது நம்மளும் பண்ண முடியுமே, சீக்கிரமே பண்ணிடலாமே அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் யோசிச்சு அந்த பாட்டுக்கு மிக்ஸ் பண்ணேன். அந்த வீடியோ இதுதான். நானே ஓடுற மாதிரி கற்பனை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து நல்லாவே ரீச் ஆச்சு. என்னோடய டிக்டாக் ஐடி வந்து கொடுக்குறேன், இதெல்லாம் சவுண்டோடையே போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக இந்த லாஸ்ட் டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் எது இருக்கோ அந்த சாங்கை மோஸ்ட்லி பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரீச் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சாங் பண்ணுறீங்களோ அது ட்ரெண்டிங்கில் வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் டிக்டாக்ல எனக்கு தெரிஞ்ச நான் எப்படி சீக்கிரமாக ரீச் ஆனங்கிறதுக்கான டிப்ஸு, அவ்வளோதான். ஸோ என்னால் முடிஞ்சதை வந்து நான் எப்படி ரீச் ஆனங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ டிக்டாக் ஐடி கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்குது, பட் நீங்கள் யாரும் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க. என்னென்னா, கிறுக்குத்தனமாக லூசுத்தனமாக உங்கள் வாய்ஸில் வந்து மொக்கையாக ஏதாவது பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீச் ஆகிடுவீங்க. டக்குன்னு ரீச் ஆகிடலாம். வாய்ஸ் வச்சு நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க, பட் மொக்கையாக பண்ணுறவங்க தான் ரொம்ப ரீச் ஆகிருக்காங்க. சரி, நான் இந்த வீடியோவில் நான் மேலே சொன்னது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக எப்படி சீக்கிரமே க்ரோத் ஆகிறது அதுக்கான டிப் இது தான். இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் இருக்கும். இன்னும் டிக்டாக்ல வந்து ஸ்லோ மோஷன் எப்படி பண்ணுறது அப்படிலாம் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் சீக்கிரமாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிக்டாக்ல உங்கள் ஃப்ரெண்ட் யார் ரீச் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர், சப்ஸ்கிரைப், லைக். பை காய்ஸ், இன்னொரு இன்ஸ்டாவில் பார்ப்போம். பை காய்ஸ்.